கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் மற்றும் மத்திய மாநகர செயலாளர். கரூர் சம்பவத்தில் போலீஸ் எடுத்த அடுத்த கட்ட ஆக்ஷன். மூன்று மணி நேர விசாரணையில் வெளிவந்தது என்ன? வெளியாகியுள்ள பரபரப்பு வீடியோ காட்சி. கரூர் சம்பவம் தொடர்பாக 3 பேர் மேல போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்த நிலையில நேற்று இரவு தமிழக வெற்றிக் கழக மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் தற்பொழுது கரூர் நகர காவல் நிலையத்துக்கு அவங்களை அழைத்துட்டு வந்து விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. மேலும் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா தகவலும் வெளியாகிருக்குது. பிரச்சாரத்திற்கு கொடிக்கம்பம், பிளக்ஸ் பேனர்கள் ஏற்பாடு செய்த கரூர் நகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் அப்படின்றவங்களையும் இப்ப போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் அடிப்படையில பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் தகவல் வெளியாகிருக்குது. தற்பொழுது இருவரையுமே கரூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து 3 மணி நேர விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்திற்கு போலீசார் அழைத்து சென்றாங்க. அந்த விசாரணையில என்ன நடந்தது அப்படின்ற உண்மை நிலவரம் இன்னுமே முழுசா தெரிய வரல.